மதுரை மீனாட்சி பெண்கள் கல்லூரி வளாகத்தில் வெறிநாய் கடித்து 5 மாணவிகள் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை மீனாட்சி பெண்கள் கல்லூரி வளாகத்துக்குள்ள இன்று காலை வெறிநாய் புகுந்து மாணவிகளை துரத்தி கடித்தது. இந்த சம்பவத்துல மாணவிகள் மதுமதி, சரண்யா, எபிகா, அக்ஷயா உள்ளிட்ட 5 மாணவிகள் காயமடைந்தனர். தகவல் அறிந்ததும் கல்லூரி நிர்வாகம் உடனடியாக மாணவிகளுக்கு முதல் உதவி வழங்கி அவர்களை மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். வெறிநாய் தாக்கத்துல மாணவிகளும் அதிர்ச்சி அடைந்த நிலையிலேயே அவர்கள் காணப்பட்டனர். இது தகவல் அறிந்து மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து 20க்கும் மேற்பட்ட நாய்களையும் பிடித்து தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். கல்லூரி வளாகத்துல பாதுகாப்பு குறைவாக இருப்பது தொடர்பாக பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்துல கல்லூரி முதல்வர் சந்திரா, அதாவது பொறுப்பு முதல்வர் சந்திரா நம்மிடம் கூறும்போது கூட கல்லூரி வளாகத்துல ஏற்கனவே நிறைய நாய்கள் சுற்றித் திரிவதாகவும் மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்காத நிலையில்தான் இன்று கல்லூரி வளாகத்துல சுற்றித் திரிந்த நாய்கள் மாணவிகளை கடித்து காயம் ஏற்பட்டதாக கூறினார். தொடர்ந்து அவர் இது சம்பந்தமாக மாநகராட்சி மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்திருப்பதாகவும் நம்மிடம் கூறினார். தற்போது கல்லூரி வளாகத்தில் சுற்றித் திரியக்கூடிய நாய்களை மாநகராட்சி ஊழியர்கள் நாய்களை பிடித்து வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிந்தது.